என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை, இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத மொதல் நாளே என்ன பண்ணுவாங்க, குரூப்ல அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு. முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 62. 61 பார்க்காதவங்க அப் டு 61 வரை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். 60, 61 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட 2 டைப்போட வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த டைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் நம்ம 3வது வீடியோவில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபுல் கான்செப்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்த 2 காம்பவுண்டு தான் இருக்கும். அடுத்த 2 வீடியோ இதே மாதிரி காம்பவுண்ட் வரும். அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு PYQ பார்க்க போகிறோம். ஸோ பார்க்காதவங்க கொஞ்சம் ஆர்டராக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் ஹவு மெனி இயர்ஸ் சம் ஆஃப் மணி will be in 3 times itself at 8% rate of interest. ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, 8% இது கொடுத்துருப்பாங்க கிவன் டேட்டாவில். N வேல்யூ கொடுத்துருப்பாங்க, M வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு இல்லை கேட்டுட்டு பிரின்சிபல் இல்லை அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது மாடல். இந்த மாடல் நல்லா புரிஞ்சுக்கணும். போன மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தையை பேசியிருக்கவே மாட்டாங்க, கொடுத்துருக்கவும் மாட்டாங்க, கேட்டிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்ற அந்த வார்த்தை இடம் பெற்றிருக்கும். அது கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை ஆன்சராக இருக்கலாம், சரிங்களா? ஒரு கொஸ்டின் டேட்டா ஆர் கிவன் டேட்டா வாட் எவர் இட் மேபி. பட் அந்த இடத்துல ஆர் வந்திருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு மைண்டில் ஆரை பார்த்துட்டீங்க, பிரின்சிபல் இல்லாமல் ஆர் வந்துருச்சுன்னா இதுதான் மாடல். வேறு எதையும் நீங்கள் யோசிக்கவே வேணாம். பிரின்சிபலும் இல்லை, அசலும் இல்லை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதமும் இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன போன மாடல் M1 - 1 M2 - 1 = N1 / N2. ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையான ஃபார்முலா இருக்குது. ரெண்டையுமே நோட் பண்ணிக்கலாம். N × R = M - 1 × 100. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை N × R = Q × 100. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா
எனக்கு கான்செப்டே வேணாம் அப்படின்றவங்க சிம்பிளாக எடுத்துக்கோங்க. எம் அப்படிங்கிறது மடங்கு டைம்ஸ், எம் அப்படிங்கிறது மடங்கை குறிக்கும், மடங்கு. இந்த Q அப்படிங்கிறது பங்கு, பார்ட் ஆஃப் ஒர்க்கு, பங்கை குறிக்கும். பங்கு வேற மடங்கு வேற, இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அதுக்கான மீனிங் என்னன்னா, இப்போ நான் ஒரு அமௌண்ட் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன், என் அக்கௌண்ட்டில் 2000 ரூபாயா மாறுது. அப்போ நான் என்ன சொல்லுவேன், 2 மடங்குன்னு சொல்லுவேனா? அப்போ அந்த 2 மடங்குல எனக்கு அசலும் இருக்கும் வட்டியும் இருக்கும், அதனால ஒன்றை கழிப்போம். இப்போ ஒரு வேளை நான் ஒரு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறேன், என் அக்கௌண்ட்டில் வந்து 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா என் அசலில் பாதி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நான் சொன்ன 500 ரூபாய் அப்படிங்கிறது அசல் கிடையாது, ஒன்லி வட்டி. அதனால அசலை கழிக்கணுன்ற அவசியம் இல்லை. பங்கு அப்படின்னா இப்போ நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட் இதில் பாதி பங்கு எனக்கு வட்டி வந்திருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாதி அப்படின்னு சொல்கிறப்போ 1000 ரூபாய் போட்டால் 500 ரூபாய் வந்திருக்கு. இந்த 500 ரூபாய்க்குள்ள அசல் இருக்கானா? அசல் கிடையாது. அதனால தான் நம்ம ஒன்றும் கழிக்கல. சரிங்களா? இது கான்செப்ட். இது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. இல்லை அப்படின்னா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டினில் மடங்குன்ற வார்த்தை வந்தால் இது எடுத்துக்கலாம், பங்குங்கிற வார்த்தை வந்தால் Q எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ கொஸ்டினில் கிவன் டேட்டா முதல் எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 8% வட்டி வீதத்தில், நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக மாறும், M = 3. சரிங்களா? அப்போது ஃபார்முலா N × R = M - 1 × 100. ஸோ N × R, N வேல்யூ நமக்கு தெரியாது, R வேல்யூ 8%, M - 1 அப்படின்னா 3 - 1 × 100. ஸோ N × 8 = 200. 3ல் 1 போனால் 2 தானே. ஸோ அப்போ N = 200 / 8. கேன்சல் பண்ணிங்கன்னா 100/4. மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 25% வருதா? ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். இவ்வளோ தான் லாஜிக். இந்த ஃபார்முலா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? P கொடுத்துருக்க மாட்டாங்க, N கொடுத்துருப்பாங்க, R கொடுத்துருப்பாங்க, M கொடுத்துருந்தா இதுதான் ஃபார்முலா. இதை முதல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அது 3வது ஃபார்முலாவாக பார்த்துருக்கோம், தெளிவாக இருக்கணும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 இதே ஃபார்மேட். ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை சதவீதம் வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும். அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு கொடுக்கல, எத்தனை சதவீதம் வட்டி வீதம் R வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டினில். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 இயர்ஸ் சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் டைம்ஸ் 2 டைம்ஸு. அப்போது ஃபார்முலா N × R = M - 1 × 100. ஸோ அப்போ என்னோட வேல்யூ 10 × R = M - 1 அப்படின்னா 2 - 1 × 100. ஸோ R = 100/10. 100/10 அப்படின்னா ஆன்சர் இஸ் 10. R வேல்யூ 10%. ஆப்ஷன் B இஸ் கரெக்ட். டைரெக்டாக ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணால் சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு குறிப்பிட்ட தொகை எத்தனை சதவீதம் வட்டி வீதத்தில், அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னா 7/2 டைம்ஸ். சரிங்களா? இப்போ ஃபார்முலா N × R = M - 1 × 100. அப்போது N × R, N வேல்யூ என்னது ஃபஸ்ட்டு பாருங்கள். N வேல்யூ 5 × R = M - 1, 7/2 - 1 × 100. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 7/2 அப்படின்னா 3.5ன்னு எழுதலாமா? ஸோ இப்படி எழுதினாலும் தப்பு கிடையாது, இந்த வேல்யூவை இப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ அப்போ 5R = 3.5ல் 1 போனால் 2.5, 2.5 × 100. இதெல்லாம் ஒரே ஸ்டெப்பில் எழுதலாம். 5R = 250. 5R = 250 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன? 250 / 5. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50. R வேல்யூ 50%. ஆப்ஷன் D இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. ஒரு குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில், ஸோ ஹவு மெனி இயர்ஸ், குறிப்பிட்ட தொகையானது எத்தனை ஆண்டுகளில் 5% வட்டி வீதத்தில் 3/5 பங்கு வட்டியை தரும். நல்லா புரிஞ்சுக்கணும், பங்கு வட்டியை தரும். இது மடங்கு கிடையாது, பங்கு. பார்ட் ஆஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்களா, 3/5 பார்ட். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா என்ன எழுதலாம்? N × R = Q × 100. அப்போ என்னோட வேல்யூ எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. R வேல்யூ 5%, Q வேல்யூ 3/5 × 100. இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 5s are 5, 25s are 100. அப்போது 5N = 3 × 20 = 60. இப்போ N = 12. 5வது வாய்ப்பால் கேன்சல் பண்ணிங்கன்னா 12 5 60. அப்போ ஆன்சர் 12. ஆப்ஷன் D இஸ் கரெக்ட்.
ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பார்த்த 3வது மாடல். ஸோ இந்த மாடல் எடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரே ஆர்டரில் நீங்கள் கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A sum of rupees 1550 was lent partially at 5% and partially at 8% per annum in simple interest. The total interest received at 3 years was 300. The ratio of the money lent at 5% to that lent at 8%. ரெண்டுக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. கொஸ்டினை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1550 ரூபாய் நம்ம கையில் இருக்குது. இந்த அமௌண்ட்டை 2 இடத்துல டெபாசிட் பண்ணுறீங்க. ஒரு இடத்துல 5% இன்ட்ரெஸ்ட்டும் இன்னொரு இடத்துல 8% இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 1550 ரூபாய். ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கிற வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய். அப்போது 5% இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, 8% இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் புரிஞ்சதில்ல? கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணலாம். 5%, 8% ரெண்டுமே 3 வருஷம் 300 ரூபாய். சரி, இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் இன்னொரு மெத்தட் சொல்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட். எப்பயுமே ரேஷியோ விகிதம்னு கேட்டாங்க இல்லைங்களா? அப்போ விகிதம்னுக்கு இன்னொரு நம்ம விகித முறை வச்சு நம்ம பண்ணலாம். விகித முறை என்னென்னா, எப்போவுமே டோட்டலை 2 வகையாக பிரிக்கிறீங்க. இப்போ 1550 ரூபாய் இருக்கா, 5 8 கூட்டினீங்கன்னா எவ்வளோ? 13. 13வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் ஆகாது. 8 5 எவ்வளோ? 13. 1550 13வது வாய்ப்பால் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவைட் ஆகாது. 16 15 எவ்வளோ? 1550 31. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ ஆச்சு? 16 15 கூட்டினீங்கன்னா 31. 31ல் டிவைட் பண்ணால் 5 31 டிவைட் ஆகுது. ஸோ இது ரெண்டையும் கூட்டினா 37. 1550 37ல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்போது இந்த ஒரு நம்பரில் தான் டிவைட் ஆகுது. இதுதான் ஆன்சர். இது ஒரு வே இருக்குது. சரிங்களா? நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுவேன்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த இடத்துல கொஸ்டினில் கேட்டிருக்கிறது விகிதம் தானே. அப்போ நம்ம விகித முறை வச்சு பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகையை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ அதுலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது மொத்த தொகை தான் 2ஆக பிரிஞ்சிருக்கும். அப்போ ரேஷியோ 1 ரேஷியோ 2 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ஆர்டர். ஸோ இது வந்து ரேஷியோ மெத்தட். ரேஷியோ மெத்தடில் பண்ணிங்கன்னா இப்படியே டைரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை இன்னொரு வே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் பண்ணலாம். 1550 ரூபாயை 2 இடத்துல டெபாசிட் பண்ணுறாங்க. சரியா? 1550 ரூபாய் 2 இடத்துல பிரித்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணுறதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5%. இன்னொரு இடத்துல டெபாசிட் பண்ணுறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ரெண்டுக்குமே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். சரி, அப்போ PNR/100 படி போட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இப்போ இங்கே டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ இந்த அமௌண்ட் என்ன எடுக்கலாம்? 1550 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? என் கையில் இப்போ 1000 ரூபாய் இருக்குது. நான் 300 ரூபாயை டெபாசிட் பண்ணால் மிச்சம் 700 ரூபாய் அங்கே டெபாசிட் பண்ணுவேன். அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும்ல. ஸோ இதுதான் மீனிங். ஸோ அப்போது 1550 ரூபாய் எக்ஸ் வேல்யூ எப்படி எடுப்பீங்க? ஃபஸ்ட் ஒன் எக்ஸ் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா PNR/100ல் P இன்ட்டு என் வந்து 3 வருஷம், ஆர் வேல்யூ 5% டிவைடட் பை 100. இது ஃபஸ்ட்டு அமௌண்ட். சரிங்களா? ப்ளஸ் ரெண்டாவது அமௌண்ட் 1550 மைனஸ் எக்ஸ், இந்த பிரின்சிபல் இங்கே டெபாசிட் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது இன்ட்டு அதே 3 வருஷம் ஆனால் 8% வட்டி டிவைடட் பை 100. இது ரெண்டையும் கூட்டினா அவங்களுக்கு கிடைக்கிற வட்டி எவ்வளோ சொல்கிறாங்க? 300 ரூபான்னு சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக இப்போ டேலி பண்ணுங்க. கீழே எல்லாமே 100 தானே இருக்குது. 100 அந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ இது என்ன ஆகும்? இந்த வேல்யூ 3 × 5 15 15x ப்ளஸ் இந்த 3 8 எவ்வளோ? 24 24 1550 பெருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரேராலாம் பெருக்க வேணாம். நான் சொல்கிற மாதிரி சிம்பிளாக பண்ணுங்கள். 3 8 24 1550 பெருக்கிறோம். 24 × 1000 எவ்வளோ? 24000. 24 × 500 எவ்வளோ? ஒரு 12000. கூட்டினா 36000. ஸோ இந்த 12000 அப்படிங்கிறது 500ஆல் பெருக்கணும். அப்போ 50ஆல் பெருக்குனா ஒரு 1200. இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 24000 ஒரு 1200 36000 ப்ளஸ் ஒரு 1200. 36000 ப்ளஸ் 1200 எவ்வளோ? 36000 37200 வருதா? 37200 மைனஸ் 3 × 8 24 24x. ஸோ இந்த இடத்துல தான் எல்லாருமே லாக் ஆவீங்க. கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். 3 8 24 எடுக்கிறோம். அந்த 24 1550 பெருக்கணும். டக்குன்னு அந்த 1000ஆல் பெருக்கி இதில் பாதியாக்குனா 500. 500ல் ஒரு 0வை கட் பண்ணால் 50. அவ்வளோதான். அப்போது 1000 × 24 24000. அப்போ 1000 × 500 ஒரு 12000. கூட்டினா 36000. 12000ல் ஒரு 0வை கட் பண்ணுங்கள் 1200. 36000 ப்ளஸ் 1200 37200. சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து 300 இருக்குது. இந்த 100 அங்கே போகும்போது 300 இன்னொரு 2 0. ஆன்சர் 30000. சரியா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நார்மலாக பண்ணலாம். எக்ஸை ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு வரலாமா? 2x இருக்குது. 15xல் 24x போனால் மைனஸ் 9x ஈக்குவல் டு இங்கே 30000 இருக்குது மைனஸ் இந்த 37200 இந்த சைடு கொண்டு வாங்க. ஆப்போசிட்டில் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 37200. ஸோ இப்போது மைனஸ் 9x இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் 7200. சரிங்களா, கழிக்கும் போது 30,000 போச்சுன்னா மிச்சம் 7200. இப்போ நமக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பாருங்க, மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ 7200 டிவைடட் பை 9 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8 9 72. அப்போ 800 ஆன்சர். சரிங்களா, இது எக்ஸோட வேல்யூ 800. இப்போ ஸ்டார்டிங் வாங்க, கொஸ்டினில் இந்த 1550 ரூபாய் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். எக்ஸ் வேல்யூ 800 ரூபாய் அப்படின்னா இந்த 1550 ரூபாயில் 800 ரூபா போனால் மிச்சம் எவ்வளோ இருக்குது? 750, 750 ரூபாய். இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ரேஷியோ. 800 ரூபாய்க்கும் 750 ரூபாய்க்கும் என்ன ரேஷியோன்னு பாருங்கள். ஒரு ஜீரோ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 16 5 80, 15 5 75. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். இவ்வளோ பெருசு வேணும், இவ்வளோ பெருசாக நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எழுதிக்கோங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ பெருசாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் சொன்ன ஃபஸ்ட்டு மெத்தட் ரேஷியோவில் பிரிக்க தெரிஞ்சால் முடிஞ்சது. சரிங்களா, ரேஷியோவில் கரெக்டாக பிரிச்சிங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்துருக்க ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணி வகுத்து பார்த்தா போதும், ஆன்சர் வந்துடும். அதான் பெஸ்ட்டு வே. கொடுத்து 10 செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடலாம், வகுத்தல் தெரிஞ்சால் போதும். பட் இது செகண்ட் வே. செகண்ட் வே தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே போகும். அதில் இந்த இடத்துல லாக் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக 2 நிமிஷம் ஆயிரும் இந்த பெருக்கிறதுல. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இவ்வளோ பெரிய கான்செப்ட் வேணுமா அப்படின்னா கால்குலேஷன் வேணுன்றவங்களுக்கு தான். பட் நார்மலாக தேவைப்படுறவங்களுக்கு இது அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் 1550 ரூபா இருக்கா? இப்போ என் கையில் வந்து 2000 ரூபாய் இருக்குது, இல்லை 2500 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இந்த 2500 ரூபாயை நான் எப்படி பிரிக்க முடியும்? யோசிங்க. 1:4 பிரிக்க முடியுமானா பிரிக்கலாம். ஏன்னா 1 4 கூட்டினா 5, 5வது வாய்ப்பால் அது வகுப்படும். இப்போ 2:3 பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்கலாம். ஏன்னா 2 3 கூட்டினா 5, இது 5வது வாய்ப்பால் வகுப்படும். இப்போது இதை 3 4 பிரிக்க முடியுமா அப்படின்னா என்னால் பிரிக்க முடியாது. என்ன காரணம்? 3 4 கூட்டினா 7, 7வது வாய்ப்பால் இந்த நம்பர் வகுப்படுமானா வகுப்படாது. இந்த லாஜிக் தெரிஞ்சால் நீங்கள் சால்வ் பண்ணவே அவசியம் இல்லை. இந்த 1550 இருக்குல்ல, இந்த 1550 நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். 1550 டிவைடட் பை 5 8 எவ்வளோ? 13. 13வது வாய்ப்பால் வருமானு பாருங்கள். 10 13 130, 12 13 156 மாறிடும். அப்போ இது வராது. ஸோ இந்த ஆன்சர் இல்லை, டேரெக்டாக எடுத்துடலாம். அதே 8 5 13 தானே, அப்போ இதுவும் இல்லை. 16 15 கூட்டினா எவ்வளோ? 1550, 16 15 31, 3 30 எவ்வளோ? நான் 5 30 எவ்வளோ? 150, 5 1 5, 155 வருதா? 5 டைம். அப்போ இவ்வளோ தான் ஆன்சர். இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ண அவசியமே இல்லை. அது நான் சொன்னது ப்ரொசீஜர், அது வேணும்னா எடுத்துக்கோங்க. பட் அதை விட இதுதான் பெஸ்ட்டு வே. இதை நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா, கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன கான்செப்ட்? விகிதம். விகிதம்னு கேட்டால் இதுதான் லாஜிக். ஒரு நம்பரை நம்ம விகிதமாக பிரித்தோம்னா அந்த விகிதத்தை கூட்டும் போது அந்த நம்பர் வகுப்படணும். வகுப்பட்டால் தான் அது ஆன்சர். வகுப்படலைன்னா இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ 7:4 கொடுக்குறாங்க, வகுப்படுமானா வகுப்படாது. 5 வந்தால் வகுப்படும். ஏன்னா 0 0 வந்திருக்கு, 5வது வாய்ப்பால் வகுப்படும். ஸோ இப்படி யோசிக்க தெரிஞ்சால் நீங்கள் அந்த ஸ்டெப்பே தேவையில்லை. ஒரு பக்கம் ஃபுல்லாக பண்ண பாருங்கள், அது தேவையே கிடையாது. அது நான் இதுக்கு முன்னாடி எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னா, குரூப் 1ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்க, ஒரு கொஸ்டின் ஒரு 6 மார்க்கில், அப்போ நமக்கு தேவைப்பட்டிருக்கும். இப்போ நமக்கு தான் கேட்க போகிறதே இல்லையே. இப்போ குரூப் 1லேருந்து மேக்ஸே எடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனால் தெளிவாக இருங்க. நான் சொல்கிற ஐடியாலஜி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ இதை சொல்லிட்டு போயிருக்கலாம், சில பேருக்கு டவுட் வரும். ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க, ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லி. ப்ரொசீஜர் தெரியாமல் நான் இதை சொல்லலை, ப்ரொசீஜர் வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இதை ஃபாலோ பண்ண சொல்கிறேன். சரிங்களா, நல்லா புரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் பார்க்குறேன் இல்லைங்களா, சில பேர் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறப்போ அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நல்லது தான். பட் 4-5 வீடியோக்கு அப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸே மாறுது. நானுமே நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஏன்னா சில ஷார்ட்கட் சொல்கிறப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரிஜினலாக உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியாதா அப்படின்லாம் கமெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி காட்டினேன். பட் அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் 4 ஆப்ஷன் இருக்க போது எந்த மாதிரியான கொஸ்டின் அப்படின்னு அனலைஸ் பண்ண போகிறோம், இந்த ஆப்ஷனுக்கு எது சூட் ஆகும், அவ்வளோதான். இதை பார்த்தா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 19. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, கொஸ்டின் முடிச்சிடலாம். 26 கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 20 இது பாருங்கள், இது மைண்ட்லேயே பண்ணலாம். மாதம் ஒன்றுக்கு 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி, 4 மாதத்தில் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ? தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 10 rupees ஃபார் 4 months அட் தி ரேட் ஆஃப் 3 பைசா பெர் ரூபி பெர் மந்த்து. ஒரு மாதத்துக்கு 1 ரூபாய்க்கு 3 பைசா. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல 3 விஷயம் இருக்குது. ஒரு மாதம், 1 மந்த்து, 1 ரூபி, 1 rupeesக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 3 பைசா. சரிங்களா, அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வாங்க. 1 ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 4 மாதம் 10 ரூபாய் கேட்டிருக்காங்களா? சரி, அப்போது 10 ரூபாய்க்கு அப்படியே கால்குலேட் பண்ணுங்க. 10 ரூபாய், இங்கே ஒரு மாதம் தான், நம்ம இதை மாற்றவே இல்லை. ஒரு மாதத்தில் 1 ரூபாய்க்கு 3 பைசா. அப்போ 10 ரூபாய்க்கு எத்தனை பைசா? 10 ரூபாய்க்கு 30 பைசா ஒரு மாதத்தில். அப்போது 4 மாதம்னு வந்தால் 4 மந்த்து, 4 மந்த்தில் என்ன ஆகும்? 30 × 4 மொத்தம் எத்தனை பைசா வரும்? 120 பைசா. 120 பைசா அப்படின்னா 1 ரூபாய் 20 பைசான்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அவ்வளோதான்.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அது மாதிரி மந்த்தும் ருபீஸும் கொடுத்தா ரெண்டையும் ஒரே டைமில் மாற்றணும்னு யோசிக்காதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு மாதத்தில் ₹1 3 பைசா. அப்போ அதே ஒரு மாதத்தில் ₹10 எவ்வளோன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு கால்குலேட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வரும். கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 21. ஆண்டொன்றிற்கு 5% தனி வட்டி விதத்தில் முதலீடு செய்யப்படும் தொகையின் மதிப்பு எத்தனை ஆண்டுகளில் 40% அதிகரிக்கும்? இதுவும் நல்ல கொஸ்டின். ஒரு வருஷத்துக்கு 5%. சரிங்களா? நமக்கு எப்பயுமே பிரின்சிபல் அப்படிங்கிறது எவ்வளோ? 100%. சரிங்களா? இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. இப்போ வட்டி அப்படின்னா என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம்? N/R = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ அந்த வட்டி வந்து 40% மாறணும்னு சொல்கிறாங்க. R வந்து 5%. அப்போ எத்தனை வருஷத்தில் 40 மாறும்? எத்தனை 5 40? 8 5 40. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். 8 வருஷத்தில் அதிகரிக்கும். இதெல்லாம் சின்ன சிம்பிளான கொஸ்டின் தான். மைண்ட் கால்குலேஷன் தான் எல்லாமே. கொஞ்சம் கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், புரியும், நல்லாவே புரியும். அதனால் நீங்கள் முதல்ல கொஸ்டினை பாஸ் பண்ண உடனே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வருதான்னு பார்த்துட்டு நம்மவே வேறு மாதிரி இருக்குன்னா அடுத்து அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், மறக்காது. ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் வட்டியானது 6 வருடத்தில் அசலின் மதிப்பில் 30% கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் வட்டியானது 6 வருஷத்தில் அசலின் மதிப்பில் 30% கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 வருஷம், 6 வருஷத்தில் எவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் போட்டால் 30% வட்டி கிடைக்கும்? 6 5 30 தானே? அப்போ வட்டி 5%. ஃபர்ஸ்ட் ஒன். எத்தனை வருடங்களில் அசலுக்கு நிகராக இருக்கும்? சரி, 6 வருஷத்தில் 5% போட்டால் 30. அசல் நமக்கு எத்தனை? 100%. இப்போ அந்த 5% வட்டியில் 100% வரணும்னா இந்த மதிப்பு எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. இந்த மதிப்பு எவ்வளோவா இருக்கணும்? 20 5 100. இப்போ ஆன்சர் 20 வருஷம். சிம்பிள். 6 வருஷம் 30% ஆகணும்னா வட்டி 5%. இப்போ நம்ம வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இந்த 5% வட்டியில் அசலுக்கு நிகராக அப்போ 100% வரணும். அசல் 100 தானே? அது வரணும் அப்படின்னா இங்கே எத்தனை வருஷம் ஆகும்? 20 இயர்ஸ் ஆகும். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கிளாஸ்ட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 4:30 to 7 மணி பேட்ச் போகுது இல்லைங்களா? இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு சில பேர் பாதியில் ஜாயின் பண்ணுறீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், பாதியில் ஜாயின் பண்ண வேணாம். உங்களுக்கு வந்து ஜனவரியில் ஆரம்பித்தா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. சரிங்களா? மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஆரம்பிக்கிற பேட்ச் மேலே முடிச்சிருவோம். மேலே முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனில் புது பேட்ச் ஆரம்பிக்கும். எப்பயுமே எவ்ரி இயர் மேத்தமெட்டிக்ஸ் காலையில் 4:30 to 7 மணி கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைனில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாதம் தான் கோர்ஸ். பிப்ரவரி ஆரம்பித்தா மேலே முடியும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்து அக்டோபரில் அடுத்த பேட்ச் ஆரம்பிக்கும். இப்படி எவ்ரி பேட்ச் போகுது. ஏன்னா இப்போ ஜூன் அடுத்த மாதம் மேவோட முடியுது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல இந்த பேட்ச் வேணும் அப்படிங்கிறீங்க. ஒரு பேட்சுக்கு 2500 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயர் எடுத்தீங்கன்னா 3000 தான். நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதில் உள்ள ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, புதுசாக திடீர்னு 4 நாள் முன்னாடி ஜாயின் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நானே சொல்லி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கிளாஸுக்கும் யூடியூபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நான் அங்கேயே தெளிவாக சொல்லி புரிய வச்சுருப்பேன். ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. இப்போ யூடியூப்பில் நான் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டினை சால்வ் பண்ணுறேன்னா சால்வ் பண்ணிட்டே போயிடுவேன். இந்த இடத்துல நான் ஒவ்வொருத்தவங்களையும் உங்களுக்கு பண்ண முடியுதா, உங்களோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னால் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. என்னால் சொல்ல வர விஷயத்தை தெளிவாக கொடுக்க முடியும். நீங்கள் உட்காந்து உங்களை எழுத வச்சு உங்கள் எஃபிஷியன்சியை கொண்டு வர வைக்கணும் அப்படிங்கிறது யூடியூப்பில் கஷ்டமான விஷயம். நீங்கள் எனக்கு 10 கொஸ்டின் பார்க்கலாம், நான் கொடுத்த 10ல் 2 கொஸ்டின் பார்க்கலாம், மாறும். ஆனால் இதுவே கிளாஸாக இருந்துச்சுன்னா நான் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு 5 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லுவேன். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த 5 கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சால்வ் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்கள் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, எல்லா கொஸ்டினையும் நான் எழுதி போட்டு அப்படியே பார்த்து எழுத வைக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறாது. நீங்கள் வேணும்னா நான் எழுதுறதை ஃபுல்லாக காப்பி பண்ணி ஒரு புக்காக போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர உங்களோட நாலேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது. உங்கள் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நான் கொடுக்குற ஒர்க்கை அப்பப்போ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால் பேட்ச் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி வில்லிங் இருந்தால் இந்த யூடியூப் மைண்ட் செட்லேயே வராதிங்க. எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார், நம்ம பார்த்து எழுதிக்கிட்டே போகலாம் அப்படின்னா நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 10 வருஷம் ஆனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். பேட்சில் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான வேலை தான் சொல்லுவேன். ஒரு நாள் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ எல்லாமே நான் சொல்கிற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற யூடியூப் அப்படிங்கிறது ஒன் வே கம்யூனிகேஷன். ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகாது. என்னோட நாலேஜை நான் வெளிப்படுத்துறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 வே கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த தப்பு பண்ணுறோம், நாளைக்கு இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு எப்போ புரியுவீங்க? நீங்கள் எழுதி உங்கள் டவுட்டை என்கிட்ட கேட்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு எழுதுறதுக்கு டைம் கொடுக்கணும். நான் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோ போகிறப்போ உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது யூடியூப்பில் அதிகமாக இருக்கும். பட் கிளாஸில் அந்த மாதிரி இருக்காது. கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி உங்களுக்கு ஆப்லையுமே ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துறோம் இல்லைங்களா? ஏன்னா சொல்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் வர்றவங்க நான் நார்மலாக போகிறதுனால பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில டவுட் கேட்குறீங்க. 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறீங்க. அந்த 5 நிமிஷம் அந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, சால்வே பண்ணாமல் அப்படியே வேறு ஏதாவது வேலை பார்க்குறது, நான் சால்வ் பண்ணும்போது திரும்ப வந்து பார்த்து காப்பி பண்ணுறது. இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜாயினே பண்ணாதீங்க.
யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்தே படிச்சுக்கோங்க. நான் யாரையும் எதுவுமே கேட்க போகிறதே கிடையாது. சரிங்களா? எல்லாமே உங்களுக்காக தான் கொடுத்துருக்கேன். யூடியூப் வீடியோ பார்த்தே நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிங்க, நோ இஷ்யூ. பட் கிளாஸு பேட்ச்னு வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். கேட்டால் தான் இம்ப்ரூவ்மெண்ட். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் யூடியூபே பார்த்துக்கோங்கம்மா, யாருமே ஜாயின் பண்ண வேணாம். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி ஜாயின் பண்ணவே சொல்லலை. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், மேக்ஸில் நான் இம்ப்ரூவ் ஆகணும்னா ஜாயின் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற ஒர்க்கை சொல்கிற டைமில் பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு வில்லிங் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? முழுசாக நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் கொடுக்குறது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே ஒரு மைண்ட் செட் அங்கே ஒரு மைண்ட் செட்லாம் இருக்கக்கூடாது. இல்லை எனக்கு மேக்ஸ் தெரிஞ்சால் போதும் நானே பண்ணிடுவேன்னா உங்களுக்கு யூடியூப் சோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு 100% பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். இதை தாண்டி கொஸ்டின் வர சான்ஸே இல்லை. அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும்ல. டிசைட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் பார்த்து நானே ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது, எனக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும், மேக்ஸுக்கு ஒரு ரெகுலேஷன் வேணும், கரெக்டாக காலையில் 4 to 7:30 வந்தேன்னா நான் மேக்ஸை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். அடுத்த நாள் ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, டவுட் வந்தால் டவுட்டை கேட்குறேன். இப்படி போகிறப்போ எனக்கு மேக்ஸை பற்றின பயம் இல்லை, மற்ற சப்ஜெக்ட் நான் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு 200% ஒர்த்தாக இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இஃப் இது பார்த்துட்டு இல்லைங்களா? கொஸ்டின் நம்பர் 23 ஏ என்பவர் ரூபாய் 800 12% தனி வட்டி விதத்தில் கடனாக பெறுகிறார். பி என்பவர், ஓகே இது ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் 800 ரூபாய், 2 பேரும் வாங்கின கடன் தொகை வேற. ஏ அப்படிங்கிறவர் 800 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. பி அப்படிங்கிறவர் 910 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாரு. ஏ வாங்கியிருக்கிற கடன் 12% இன்ட்ரெஸ்ட்டில், பி வாங்கியிருக்கிற கடன் 10% இன்ட்ரெஸ்ட்டில். ஒரு டைமில் போகிறப்போ 2 பேரும் ஒரே தொகையை கட்டணும் அப்படின்றாங்க. அப்போ எந்த அமௌண்ட்டு கட்டுவாங்கன்னு யோசிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஏயை விட பி வந்து 110 ரூபாய் அதிகமாக கடன் வாங்கிட்டார். சரிங்களா? அப்போ 110 ரூபா பேலன்ஸ் வாங்கணும். பேலன்ஸ் ஆனால் 2 பேரும் சமமாக வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதம் கட்டும்போது இவர் 800 ரூபாயில் 12%, 800 ரூபாயில் 10% எவ்வளோ? 80 ரூபா. 1% 8 ரூபா. அப்போ ஃபஸ்ட் இயரில் 96 ரூபாய் கட்டுவார். மொதல் வருஷம் ஏ கட்டக்கூடிய அமௌண்ட் 96 ரூபாய். மொதல் வருஷத்தில் பி கட்டக்கூடிய அமௌண்ட் 91 ரூபாய். ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 rupees பெர் இயர் என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகும். இது மொதல் புரியணும். ஒரு வருஷம் 5 rupees பெர் இயர், ஒரு வருஷத்தில் 5 ரூபாய் பேலன்ஸ் ஆகும். இப்போ நார்மலாக 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 110 ரூபாய். ஒரு வருஷம் முடியும் போது 5 ரூபாய் 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக இருக்குது. அப்போ 110 ரூபாயில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ குறையுது? 5 ரூபாய் குறையுது. 2வது வருஷம் அடுத்து 5 ரூபாய், 3வது வருஷம் அடுத்து இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ 110 ரூபாயும் குறையணும் அப்படின்னா 5 ரூபாயாக குறைஞ்சா எத்தனை வருஷம் ஆகும்? 22 வருஷம் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி. புரியுதா? ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாயாக குறையுது. அப்போ 110 ரூபா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 22 வருஷம் ஆகும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24 இது நீங்களே பண்ணலாம். இதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் ஹோம்ஒர்க் நம்பர் 1 சரிங்களா? ஹோம்ஒர்க் நம்பர் 1 25 25லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஏ என்பவர் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 5000 பிக்கு 2 வருஷத்துக்கும் 3000 ரூபாயை சிக்கு 4 வருஷத்துக்கும் கொடுக்குறாரு. அவர் 20 வருடம் சேர்த்து 2200 ரூபாய் வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஃபஸ்ட்டு எடுங்க. ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. இப்போ நான் 10% எடுக்கிறேன்னு வைங்களேன். இதுதான் வேதில் 10% எடுக்கிறேன். 5000 ரூபாயில் 10% எவ்வளோ? ரவுண்டா 5000 ரூபாயில் 10% 500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? 500 ரூபாய் × 2 1000 ரூபாய் ஆயிருமா? இது ஏ பிக்கு கொடுத்தது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஏ சிக்கு கொடுத்தது 4 வருஷம் இல்லையா? இது 2 வருஷம், இது 4 வருஷம். 4 வருஷம் 3000 ரூபாயில் 10% எவ்வளோ? 300 ரூபாய். சரிங்களா? 300 ரூபாய் × 4 வருஷம் போட்டால் எவ்வளோ ஆகும்? இங்கே 1200 ரூபாய். ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 2200 ரூபாய் வந்துருச்சா? அப்போ நம்ம எடுத்த ஆன்சர் கரெக்ட். இவ்வளோதான். சரிங்களா? ஒருவேளை இந்த 2200 ரூபாய் இல்லாமல் ஒருவேளை இந்த இடத்துல 2200க்கு பதிலாக 1100ன்னு இருந்திருந்தா புரிஞ்சுக்கோங்க. நான் 10 எடுத்தேன், ஒருவேளை அங்கே 1100ன்னு இருக்குன்னு வைங்க. அப்பையும் நீங்கள் 10 எடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே வந்த ஆன்சரை விட பாதி தான் கொஸ்டினில் இருக்குது. அப்படின்றப்போ என்ன பண்ணணும்? இந்த 10ல் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்து 5க்கு வந்துடணும். புரியுதா? ஏன்னா நான் 10 எடுத்து 10 சூட் ஆனால் ஓகே, சூட் ஆகலைன்னா ஒருவேளை எனக்கு இப்போ இந்த இடத்துல 2200 இருக்கா, இந்த இடத்துல இதே கொஸ்டின் இந்த 2200க்கு பதிலாக உங்களுக்கு கொஸ்டினில் 4400ன்னு இருக்குன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணிடணும்? இங்கே கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு 2100 வந்திருக்கு. இதை 2ஆல் பெருக்கினா எனக்கு ஆன்சர் வருதா? அப்போ 10 2ஆல் பெருக்கினா என்ன வரும்? 20% ஆன்சர். ஸோ இதை வச்சே நம்ம டேலி பண்ணிக்கலாம். ஒரு ஆன்சரை கொண்டு வந்து இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும்தான் சாத்தியமாகும்.
காம்பவுண்டில் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஏன்னா காம்பவுண்டில் வட்டிக்கும் வட்டி போடுவாங்க. சிம்பிளாக ஒரு வட்டி தான் மாற்றம், ஒரு இதில் என்ன மாற்றம் வருதோ அதுதான் எல்லாத்தையுமே மாறும். சரிங்களா? இது கொஸ்டின் நம்பர் 25. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட பண்ணிடலாம். எஸ், சிம்பிளான கொஸ்டின், ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் நம்பர் 2, இதோட 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் தெளிவாக பார்த்தாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சது. இதை தாண்டி நீங்கள் பெருசாக பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கில் வாழ்வியல் கணிதம் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதை முடிச்சோம்னா சிம்பிள் முடிஞ்சிடும். சரிங்களா? நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சுட்டு தான் ரெண்டையும் கம்பைன் பண்ண போகிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வீடியோ இதே மாதிரி முடிச்சுட்டு லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் 2மே பார்ப்போம். அடுத்து 2மே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். 5 மார்க் கன்ஃபார்ம். இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சால் அன்னைக்கு மதியமே 5 கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக 5 கொஸ்டின் வரும். ஷோராக நம்பி பண்ணலாம். இதை தாண்டி வேறு கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதனால் பண்ணுற விஷயத்தை பெர்ஃபெக்டாக பண்ணுங்கள். முடிக்கும் போது இன்னும் ஏதாவது இருக்குமோ, நம்ம இதை விட்டுட்டோமோ அப்படிங்கிற தாட் மட்டும் இருக்கக்கூடாது. கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான் உங்கள் சக்ஸஸுக்கு காரணம். சரிங்களா? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு போகிறதில்ல, எல்லாம் தெரிஞ்சிருக்கோன்ற நம்பிக்கையில் போகிறவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த நம்பிக்கையில் போங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. 2024 எல்லாருமே கவர்மெண்ட் போஸ்டிங் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்மா. சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். இந்த டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ மொத்தம் 50,000+ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன யூடியூப்ல வீடியோஸ் போடுறோம், ப்ளஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி குவிஸில் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபைல்ஸ் எதுவும் வேணும்னா கூட நம்ம டெலகிராம் சேனல் இதில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதில் போய் நீங்கள் ஃபைல்ஸில் என்ன ஃபைல்ஸ் தேவையோ ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். உள்ள ஓப்பன் பண்ணிட்டு மெசேஜஸ் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, வீடியோஸ் ஃபைல்ஸ். இந்த ஃபைல்ஸில் போனீங்கன்னா நீங்கள் ஃபைல்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஆப்ஷன் இருக்கும். சப்ஸ்கிரைபர், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபைல்ஸில் போய் நீங்கள் எந்த ஃபைல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை பொறுத்தவரை 2 சேனல் இருக்கு. மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் TNPSCக்கான வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது வரைக்கும் மேக்ஸில் 53 வீடியோ வர தெளிவாக உங்களுக்கு நம்பர் படி போட்டிருப்போம், கரெக்டாக வரிசையாக வரும். ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கவர் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் லைவ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து சேனலில் TNPSC ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் வந்திருக்கும் லைவ் ஃபுல்லாகவே. இது 2 கவர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தங்கமுத்து IPS அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். இது நியர்பை 1 lakh மேலே இருப்பாங்க. 1,27,000 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் SI, PC, RPF இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கான சேனல் இது. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லைவ்ல தான் எல்லாமே கொடுத்துருப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வரக்கூடிய SI எக்ஸாமுக்கு என்ன ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கிறது, பாலிட்டி எப்படி படிக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எப்படி படிக்கலாம், வீட்டில் இருந்தே எப்படி படிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமியில் லைவ் பார்ட்ல போய் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா கூட 2024 SI அப்படின்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதில் எது தேவையோ எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். நம்ம இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரை ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இது இல்லாமல் ஒரு 4 சேனல் இருக்கும், 4 பேஜ் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் தான் போய்கிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம். மேக்ஸ் யூடியூப்ல போட்ட மேக்ஸ் பார்க்கணுமோ பார்த்துக்கலாம். தமிழ் அப்டேட், எக்கனாமிக்ஸ், என்னென்ன அப்டேட் வேணுமோ எல்லாமே இதில் இருக்கும். ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்கள் டெய்லி தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 கொஸ்டின்ஸ் தமிழ் எல்லாமே அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம சேனல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்க டெலகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுனாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயுமே தங்கமுத்துன்னு சர்ச் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டடி வித் இன்ஜினியர் தங்கமுத்து, மற்றபடி டெலகிராம், யூடியூப் எல்லாமே இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி. மேக்ஸ் வேணும் அப்படின்னா மேக்ஸ் பை இன்ஜினியர் தங்கமுத்து. எல்லாமே உங்களுக்கு சோர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. தேவையான சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூமா.